வணக்கம். வாழ்க வளமுடன். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்பரட்டும் உலக நிர்வாகம், சிறக்கட்டும் மரூட்டி சுகப்பிரசவம், வளர்க பானு வீட்டு கல்வி முறை திட்டம். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம மதுரை பானு வீட்டு கல்வி முறை திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற இந்த மகிழ்ச்சியான இந்த வீடியோவை நாம் பதிவிறக்கம் செஞ்சுருக்கேன், பாருங்கள். போன வாரம் முதல்ல இயற்கை விவசாயத்தில் விதைகள் எப்படி விதைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம குழந்தைங்களை நேரடியாக நம்மளை நிலத்தில் நிப்பாட்டி எப்படி விதைகள் விதைக்கணும், எந்த அளவுக்கு எப்படி விதைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம நல்ல சிறப்பாக நம்ம குழந்தைகள் வச்சே நம்ம விதைக்க வச்சோம். ஏன்னா அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. சரிங்களா? இப்போ அடுத்து மரக்கன்று நடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம குழந்தைங்களுக்கே பயிற்சிகள் கொடுத்தோம். குழந்தைங்களையே மண் வெட்டி எடுத்து குழி தோண்டி எப்படி நம்ம ஒரு கன்றை நடுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நல்லா சிறப்பாக சொல்லி கொடுத்தோம். ஏன்னா அடிப்படையாக நாம் பண்ணுறத விட அந்த குழந்தைங்களே நம்ம பண்ண வைக்கும்போது நல்லா அவங்களுடைய ஆழ் மனசில் பதிவாயிருதுங்க. நல்ல சிறப்பாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்திருந்தீங்க. ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாகவும் நல்ல சந்தோஷமாக அன்றைக்கி பயிற்சிகள் நடந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் அன்னைக்கு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்மளுடைய தோட்டத்தில் வெள்ளரிக்காய் எப்படி நம்ம அறுவடை பண்ணுறது அப்படிங்கிறத குழந்தைங்களையே நம்ம பயிற்சி கொடுத்துருந்தோம். அந்த குழந்தைங்களையே அறுவடை பண்ண சொல்லியிருந்தோம். எல்லா குழந்தைங்களும் நல்லா சந்தோஷமாக தன்னம்பிக்கையாக அவங்க அறுவடை பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா நம்ம எல்லா பொருளும் மார்க்கெட்டில் போய் வாங்குறதோ இல்லை பலசர கடையில் போய் வாங்க வைக்கிறதோ அந்த மாதிரி நம்ம அவங்கள வளர்க்கக்கூடாது. அப்போ அடிப்படையாக நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாமே உணவு உற்பத்தி செய்யணும். உணவு உற்பத்தி செய்யணும் என்ன பண்ணணும்? விவசாயம் பண்ணணும். இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறதுங்கிறது எல்லாமே நம்ம ஹீலர் பாஸ்கரையா சொல்லி கொடுத்த மாதிரி அடிப்படை இயற்கை விவசாயம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து விளையாட்டில் குழந்தைங்களுக்கு கயிறு இழுக்கும் போட்டி வச்சுருந்தோம். நல்லா எல்லா குழந்தைங்களும் உற்சாகமாக சுறுசுறுப்பாக நல்லா விளாண்டாங்க. அடுத்து காவியம், மணிக்காவியம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைங்களும் நல்லா துள்ளி குதித்து நல்லா ஆர்வமாக நல்லா விளாண்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா ஆர்வமாக விளாண்டாங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்.
அடுத்து வந்திருந்த அனைவருக்கும், சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்கள் வரைக்கும் அனைவருக்கும் உடற்பயிற்சி கொடுத்துருந்தோம். தசை இலக்கு பயிற்சிகள் புதுசாக சொல்லி கொடுத்துருந்தோம். அடுத்து ஞாபகத்திறன் அதிகரிக்க பயிற்சிகள் கொடுத்துருந்தோம். குழந்தைங்களுக்கு மட்டும் விளையாட வைக்காமல் வந்திருக்கிற பெரியவங்களையும் விளையாட வச்சோம். அடுத்து நம்ம கடல் நீளம் வார வாரம் எத்தனை தடவை விளாண்டாலும் இந்த குழந்தைங்களுக்கு இந்த கடல் நீளம் விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த கடல் நீளம் கண்டிப்பாக விளாண்டே தரணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி இந்த வாரமும் கடல் நீளம் விளாண்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு நல்ல உற்சாகம் கிடைச்சது, பெரியவங்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி அனைத்து விஷயங்களும் ஒரே இடத்துல நம்ம கொடுக்கும்போது நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லி கொடுத்த மாதிரி பானு வீட்டு கல்வி முறை திட்டத்தில் நல்ல சிறப்பாக வார வாரம் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மேலும் வர்ற வாரங்களில் இன்னும் பலவிதமான பயிற்சிகள் கொடுக்க ரெடியாக இருக்கோங்க. வாங்க, அனைவரும் கலந்துக்குங்க. நம்ம எந்த ஒரு நுழைவு கட்டணம்லாம் இல்லை, இந்த பயிற்சி கொடுக்குறதுக்கு இலவசமாக தான் நடத்துகிறோம். வாங்க, இயற்கை விவசாயத்திலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, உடற்பயிற்சியிலேருந்து, மூச்சு பயிற்சி, தியானங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். நம்ம ஆரோக்கியமாக இருக்க போகிறோம். அடுத்து இந்த வாரம் திண்டுக்கல்லிருந்து கார்த்திக் ஐயா விதை மருத்துவம், எப்படி விதை மருத்துவம்னா என்ன, அந்த ஒரு மருத்துவம் இருக்குது. அதாவதுங்க, நம்ம வீட்டில் இருக்கிற கடுகு, வெந்தயம், மிளகு இந்த மாதிரி விதைகள் வச்சு நம்மளுடைய நோய், ஆரோக்கிய குறைபாடை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு அடிப்படையாக ஒரு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அடுத்து தொடர்ந்து வார வாரம் நம்ம பானு வீட்டு கல்வி திட்டத்துக்கு வந்துக்கிட்டே இருக்க குடும்பங்கள் நன்கொடை தர ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் நிறைய நபர்கள் நம்மளுடைய இந்த திட்டத்துக்கு நன்கொடை தர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம இலவசமாக எல்லா பயிற்சிகள் கொடுக்குறனால நம்ம அடிப்படை தேவைகளுக்கு நிறைய பண உதவிகள் தேவைப்படுது. தாராளமாக நன்கொடை கொடுங்க. அடுத்து நான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைங்கள் எல்லாமே என் பின்னாடி நிறைய பேர் வர்றாங்க. பெரியவங்க நீங்கள் எப்போ வரப்போகிறீங்க? வாங்க, கலந்துக்குங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.